அடுத்தது ரிஷபராசி சார். இந்த ரிஷபராசிக்கு அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க சார். அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? ஆகஸ்ட் மாத பலனில் திருப்புமுனை ஏற்படுத்த போகின்ற முதல் ராசியாக ரிஷப ராசி உண்டு. சுக்கிரன் நீச்சம் சொல்ல வேண்டாம். இங்கே சனியோட பார்வை இருக்குது, நட்பு கிரக துணை இருக்கிறனால நிச்சயமாக நல்லது வருது. முதல்ல நல்ல விஷயம். அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை புரட்டி போடுற விஷயம்னா என்னவா இருக்கும் சார்? இவங்களுக்கு வாழ்க்கையில் புரட்டி போடுற விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்டது ஒன்று, குழந்தைகள் விஷயத்தில் டிசிஷன் எடுக்க முடியாமல் தத்தளிக்கிற ஒன்று. ஓகே. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பொட்டன்ஷியலாக இருப்பாங்க, நல்ல ஸ்கூலு காலேஜ் சேர்த்தோம். வேலை செய்யும் இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம். வேலையில் என்ன நடக்குதுன்னா ஒரு நிறைய பேர்த்துக்கு மேலதிகாரியும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புண்டு. கவனம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆக்கி உங்களுடைய கமெண்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய அருமையான ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையாக ஆகஸ்ட் மாத பலன், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவுங்க. அது ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் வந்து எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த நான் இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கனவுகள்லாம் எப்படி புரட்டி போடுதா, இல்லை அந்த கனவுகள் நிறைவாகுதா அப்படிங்கிறது தான் அந்த 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வருகிறார் ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஜாதகம் பார்ப்பாரு, நியூமராலஜி பார்க்காரு, பிரசன்னம் பார்க்குறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருமையாக ஒரு ஃபோன் நம்பர், நல்ல உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஃபோன் நம்பர் அழகாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு நம்பர் வேணும், காருக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரியப்பட்டீங்கன்னா கூட அந்த காருக்கு என்ன நம்பர் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா கார்லாம் வாங்குறதே நமக்கு நிறைய பேரோட கனவுங்க. அந்த கார் நிலச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம அந்த காரில் போயிட்டே இருக்கணும்னா அந்த காருக்கு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகுமார் அவர்கள். அதனால் நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்ல பரிகாரத்தோட, நிறைய கோவில்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்களுக்கான கோவில்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி அருமையாக நிறைய பேர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நிறைய பேர் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க அவர் நேரிலே பார்க்கலாம். வாங்க அவரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன் வந்து ஜோதிடம், நியூமராலஜி, இன்னும் என்னென்ன சார் பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார். ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, அதில் டாரட்டும் பார்ப்போம். அதில் சோழி பிரசனம், அதில் அஷ்டமங்கல் பிரசனம், கோயில் சம்மந்தப்பட்டது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம், இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஜாதக நோட் எழுதவும் செய்வோம். ஜாதகம் எழுதுறது, கையில் எழுதுறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்பர் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் எடுக்கிறது. இப்போ வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இடிக்காமல் வாஸ்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வாஸ்து மிஸ்டேக் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இடிக்காமல் கட்டக்கூடிய அம்சம்லாம் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். சூப்பர். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மூளை, அவ்வளோ விஷயங்கள். நிறைய பேரோட என்ன சொல்கிறது, நிறைய ரசிகர்களை சந்தித்து சேர்த்து வச்சுருக்காரு. நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸு. அதனால் இன்னும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி உங்கள் கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றது அவர் மூலிமா நம்ம கேட்டுப்போம் இந்த 12 ராசிக்கும். சரி, இப்போது நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னா என்ன சிறப்பு? அது ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆடி மாத பின்பகுதியும் ஆவணியோட முன்பகுதியும் இரண்டும் சேருகின்ற மாதமாக வருது. நம்ம பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி போகிறோம், அதில் ஆடி 18, ஆடி பெருக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து
அப்புறம் ஆவணி அவிட்டம், ஓணம் பண்டிகை வேற வருது. இதில் பார்த்திங்க இது மாதிரி அனைத்து கடவுள் வழிபாடும் இறைவனிடம் நம் வேண்டுதலை வச்சு விதியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றன. வெரி குட், வெரி குட் சார். சார், முன்னோர்கள் சாபமாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ, தோஷமாக இருக்குமோ, ஆடி அமாவாசை வழிபாடு, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அத்தனையும் விளக்க, பெண் சாபம், அந்த சாபம் விளக்குவதற்குண்டான மாதமாக இருக்கின்றன. இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் என்ன கடவுள் வழிபாடு, என்ன தோஷ நிவர்த்தி, என்ன முருகர் கோயில் வழிபாடு என்ன பண்ணலாம், எந்த ஊரில் திதி கொடுக்கலாம், இது மாதிரி திதி கொடுக்கும் முறைகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் சேர்க்கின்ற ஸ்தலமாக மாறுகிற காலகட்டம். ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை கர்ம பயன்கள் அதிகரிக்கவும் தீவினை கர்மைகளை குறைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. வெரி குட், வெரி குட். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆடிப்பூரம் எப்போ பயன்படுத்தணும், ஆடி 18 எதுக்கு, ஆவணி அவிட்டம் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்து அனைத்து ராசினியரும் சிறப்பாக வாழ்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் தாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கறது கூட தெரியணும். ஏன்னா நிறைய அது கூட ஒரு கனவாகவே இருக்காங்க நிறைய பேருக்கு. அடுத்தது ரிஷபராசி சார். இந்த ரிஷபராசிக்கு அவங்க ஏற்கனவே ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க சார். அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். ஆகஸ்ட் மாத பலனில் திருப்புமுனை ஏற்படுத்த போகின்ற முதல் ராசியாக ரிஷப ராசி உண்டு. உங்கள் ராசி அதிபதி ராகு கேது அச்சிலிருந்து விடுபடுகின்ற காலகட்டம். அதாவது அடைபட்டிருந்த ஒரு மனிதன் தன் சுதந்திரத்தை தேடி போகிற மாதிரி. அதாவது இந்த இதில் கனவெல்லாம் நிறைவாகும். நிச்சயமாக அப்படியே தன் அடிமையிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டம். ஒரு நைட்ல சேஞ்ச் ஆனா எப்படி இருக்கும், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் வந்தா இருக்கும். பணம், புகழ், செல்வம், அதிர்ஷ்டம் எல்லாம் தேடி வருகிற மாதம். ஏன் இப்படி சொல்றோம்னா, இத்தனை நாள் எல்லா கிரகம் ராகு கேது அச்சுல வந்திருக்கு, இந்த ஒரு கிரகம் மட்டும் வெளியே வந்திருக்கு. அப்ப சுக்கிரன் கடாட்சம் அதிகரிக்கிற மாதம். சுக்கிரன் நீச்சம் சொல்ல வேண்டாம், இங்க சனியோட பார்வை இருக்கு, நட்பு கிரக துணை இருக்கிறனால நிச்சயமாக நல்லது வருது. முதல்ல நல்ல விஷயம், திருமண வயதுடைய ஆண் பெண்கள் திருமண யோகம் வருகின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் ராசிக்கு பல குழப்பங்கள் எல்லாமே நடக்குது. எங்களுக்கு ஏன் நடக்கல, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு கமெண்ட் பண்றாங்க நம்ம நேயர்கள். பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்டது இப்போதான் வரன் உங்களுக்கு கரெக்டாக அமையும். அந்த வரன் சம்பந்தப்பட்ட ஃபைனலைஸ் ஆக மாதிரி வருது. இதுல ஒரு சில நட்சத்திர பொருத்தாண்டி கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம் பார்த்து முடிவு பண்ணுங்க. இதுல ஒரு சில விஷயங்கள் வாழ்வில் திருப்பு முனையாக மாறப்போகுதே. பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கன்டினியூ பண்ணுறதா வேண்டாமா, இது ரைட்டா, அவசரப்பட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஒரு சிலருக்கு இல்லை இதை வேற முடிச்சுட்டு வேற தான் போகணும்னு வருது. அது ஒரு சிலருக்கு. அப்படிப்பட்டவங்க வேற டிசிஷன் எடுக்கணும். ஆனால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, இல்லை ஜோதி ரீதியாக பார்த்துட்டு முடிவெடுங்க. அவசர முடிவு இருக்கின்ற குழந்தைகளுக்காக பார்த்து எடுக்க வேண்டிய முடிவு. அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை புரட்டி போடுற விஷயம்னா என்னவா இருக்கும் சார்? இவங்களுக்கு வாழ்க்கையில் புரட்டி போடுற விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்டது ஒன்று, குழந்தைகள் விஷயத்தில் டிசிஷன் எடுக்க முடியாமல் தத்தளிக்கிற ஒன்று. ஓகே. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பொட்டன்ஷியலாக இருப்பாங்க, நல்ல ஸ்கூலு காலேஜ் சேர்த்தோம், பொருளாதாரமாக இப்போ வர வேண்டிய பணம் வேற ஒரு கமிட்மெண்ட் ஆகிருக்கும். இவங்க ஓகேம்பாங்க, குடும்பத்தில் வேற ஒரு நபர் ஒத்துக்க மாட்டாங்க. குழந்தைகளுக்காக இவங்க நல்ல காலேஜ் இருப்பாங்க, அங்கே டீச்சர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். குறிப்பாக இவங்களுக்கு கலைத்துறை ஆர்வமும் பேச்சு திறமையும் இயற்கையாக இருக்கும், மேடை பேச்சும் இருக்கும். அந்த மாதிரி ஆர்வம் இருக்கிற அங்கே சப்போர்ட் பத்தலை. அப்போ இண்டிவிஜுவலாக இறைவனை துணையாக வச்சு வழிபாடு பண்ணி போனாலே போதும். இவங்களுக்கு இப்போ எல்லாமே சக்ஸஸ் ஆக, வாழ்வில் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற வருகின்ற ஆடி மாத அமாவாசை என்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் வாழ்வில் பல விதியை மாற்ற முடியும். வெரி குட். திதி கொடுக்கலே ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க சுக்கிரன் ஆடி மாசத்தில் வருகின்ற ஆடி வெள்ளிக்கிழமை அல்ல ஆடி பூரம், இந்த வழிபாடு பண்ணாம இவங்க எதுங்க ஜெயிக்க முடியும்? இதுல வாழ்க்கையில் பல எண்ணங்கள் ஜெயிக்கணும்னு இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வழிகோலாக காட்டிடும். ரைட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்திருக்கு. தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் பயன்படுத்தணுமே தவிர தெரியாத விஷயத்த வேண்டாம். வேலை செய்யும் இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம். வேலையில் என்ன நடக்குதுன்னா, ஒரு நிறைய பேர்த்துக்கு மேலதிகாரி இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புண்டு. கவனம். இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு பேசி ஒரு நைட்டில் வேலையெல்லாம் போயிடும். இப்போ கவனமாக இருக்கணும். இந்த ராசி திறமை வாய்ந்தவர்கள், ஆனால் வேலையில் கவனம். வேலை செய்யும் இடத்துல இருக்கும். குறிப்பாக கடன் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு வாங்காமல் தெரிந்தவர்களுக்கு சொந்த பந்தம் அவசரப்பட்டு கடனை வாங்கிக்கிட்டு ஏன்டா வாங்கணும்னு தத்தளிக்க போகிறீங்க. பொதுவாக இடமோ வீடோ சொத்தோ ஒரு அசட்டுக்கு வாங்கலாம்.
தெரியாத பர்சனல் லோன் சம்மந்தப்பட்டது வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப கவனம். இந்த மாதத்தில் இறை வழிபாடை துணையாக வச்சுக்கோங்க. பிஸ்னஸில் தாங்க கோல்டன் டைம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இந்த நேரம் பண்ணாமல் வேறு எப்போ பண்ண போகிறீங்க? பிஸ்னஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு. உங்கள் 10க்குரியவர் 11ல் இருக்கு வக்ரம் பெற்றும் காலடி அதை குரு பார்க்கிறார். ஒருவார்க்கு கோடி நம்மை தொழிலை 1க்கு 2ஆக விருத்தி செய்ய சூப்பரான நேரம். தந்தை என்ன தொழில் செய்தால் அதே தொழில் அமையும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஒன்றும் நீங்கள் வாங்க சொத்து சம்பந்தப்பட்டும் சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் அற்புதமான மாதமாக வருகின்றன. இந்த நேரத்தில் ஒரே ஒரு இறைவன் வழிபாடு நிச்சயமாக தேவை. அஷ்டலக்ஷ்மி வழிபாடு அகிலத்தை வெல்லும் வழி வகுக்கின்றன. அப்போ 8 லட்சுமி வழிபாடு நிச்சயமாக தேவை. நம்ம சொன்னோம் ஆடி பூரம், ஆடி வெள்ளிக்கிழமை இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் பழசெல்லாம் விடுங்க, புது வாழ்க்கை இனிமையாக பிரகாசமாக இருக்குங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு ரொம்ப அழகாக உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கோம், என்ன பரிகாரம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஜாதகம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து சாதாரண ஆளையில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், நேர்லேயும் ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புக்கு. இது என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், என் ஜாதகத்தை நானே பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதுங்க. ஃபுல்லாக நீங்களே எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்கை ஐயா வெளியிட்டிருக்காரு. இது வந்து அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஐயாக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி ஐயாக்கிட்டே சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக் அமுச்சு வைப்பார். ஓகேவா? இதை படிங்க, எல்லா விஷயம் இருக்குது இதில். நன்றி. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் படிச்சிங்கன்னா நீங்களே ஜாதகத்தை கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.